வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். நல்ல மனநிலை தான். 4 லட்சம் எதிர்பார்த்தீங்க, கட்சியில் 40,000 தான் கொடுத்தான். எதிர்பாலனத்தோட உடல்நலம் பாதிக்குது, கணவன் மனைவி பிரிவினை வரணுன்றவங்க பிரிஞ்சிடுறீங்க, டைவர்ஸே ஆயிடுது. வண்டி வாகன விபத்தில் எச்சரிக்கையா போங்க சாமி. பைபாஸ் சர்ஜரி நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. உங்களுடைய இளைய சகோதரியின் மூலமாக ஒரு சிறு அதிர்ஷ்டம் வரக்கூடியது, தொழில் ரீதியான ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டம் 14 மே 2025 வரலும் உங்களுக்கு பலவிதமான பணமுடை வருகிறது, பலவிதமான பொருளாதார தடை வருகிறது. சில பேருக்கு ஜூதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நேராக மொத்த பணத்தை இருக்கிறதையும் கொண்டு போய் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் விட்டுருவீங்க. ஆன்லைன் ரம்மியில் எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் தொழில் மூலமாக முயற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிலே. நான் தற்போது குரோதி வருடம், தமிழில் பகைகேடு வருடம். ஏற்கனவே இங்கே பகை பொண்டாட்டியோடு இருக்குது. இதில் வேறு நீங்கள் ஏசாமி ஜோதிட சத்குருஜி மேரு அவர்களே பகைகேடுன்றீங்க. நான் சொல்கிறேன், குரோதிக்கு தமிழ் பொருள் பகைகேடு. அதனால் குரோதி வருட பகைகேடு தமிழில் புத்தாண்டு பலன்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு 1 வருட காலம் கூற உள்ளேன். காலம் 14 ஏப்ரல் 2024 ஞாயிற்றுக்கிழமை 2:59 PM முதல் 13 ஏப்ரல் 2025 ஞாயிற்றுக்கிழமை 3:20 AM வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல வார்த்தை 4 சொல்லலாம் பார்த்தாக்கா உங்களுக்கு ஏற்கனவே என்னங்க கெட்ட நேரம் பிடிச்சி ஆட்டுது. கண்டச்சனி அது ஒரு 2025 வரலாம். அதுக்கப்புறமா அட்டமச்சனி அது ஒரு 2028 வரலாம். அடாடா, இன்னும் சுத்து 4 வருஷத்துக்கு நல்ல நேரமே கண்ணில் தென்படல. இருந்தாலும் என் வாக்குப்பலத்தை ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம். வாங்க, ஆகாய மண்டலத்திலிருந்து சுற்றி காட்டுறேன். இப்போ இந்த 15 நிலைகளில் சொல்ல போகிறேன் நான். இது அதில் முதல் நிலை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு, சிம்மராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது என்ன மாதிரி மனோநிலை? நல்ல மனோநிலை தான். 4 லட்சம் எதிர்பார்த்தீங்க, கட்சியில் 40,000 தான் கொடுத்தான்.
40,000 எதிர்பார்த்த இடத்துல 4,000 வருது. அப்படி 4ன்ற தொகை 3ன்ற தொகை லட்சங்கள் எதிர்பார்த்தது 1000ல் வருது சாமி. வாங்கி அதையாவது உள்ளே வந்து சேஃப்டியாக வை. ஆனால் நீங்கள் வந்து அப்படி வைக்க மாட்டீங்க போல தெரியுது. அதையும் கொண்டு போய் தேவையற்ற செலவு பண்ணி தொலைச்சிடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. போ, குடும்பத்துக்காக செலவு பண்ணால் பரவாயில்ல, ஆனால் அந்த குடும்பத்துக்கு கூட எது தேவையோ அதை செய்ய மாட்டேன், தேவையில்லாத செஞ்சிருவோம். போ. இன்னும் சில பேர் டாஸ்மாகில் விட்டுருவான், இன்னும் சில பேர் பொம்பளை கிட்ட விட்டுருவான், இன்னும் சில பேர் ஜூதில் விட்டுருவான், இன்னும் சில பேர் ஆன்லைன் ரம்மியில் விட்டுருவான். போ, அப்படி தான் இருக்குது. ஓப்பனிங் நல்லா இல்லை. பணம் வந்தது 4,000, ஒரு 3,000, இல்லை 40,000, ஒரு 30,000, 4 லட்சம், ஒரு 3 லட்சம். ஆனால் அதை நீ கையில் வச்சுக்கல. போ. பிறகு அங்கிருந்து வா. 15 மார்ச் 2024 முதல் 23 ஏப்ரல் 2024 இந்த காலகட்டம் எதிர்பாலனத்தினோட உடல்நலம் பாதிக்குது. கணவன் மனைவி பிரிவினை வரணுன்றவங்க பிரிஞ்சிடுறீங்க, டைவர்ஸே ஆயிடுது. போ. பார்ட்னர்ஷிப்புக்குள்ள சண்டை வருது, அடி தடி கலட்டா கச்சரா, கட்ட பஞ்சாயத்து சட்ட பஞ்சாயத்து எல்லாம் 15 மார்ச் 24 முதல் 23 ஏப்ரல் 24 நடக்குது சாமி. வண்டி வாகன விபத்தில் எச்சரிக்கையாக போங்க சாமி. பைபாஸ் சர்ஜரி நடக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. தாயின் உடல்நலம் கெடுறதுக்கு அதிகாரம் உண்டு. தந்தையின் உடல்நலம் தந்தையின் உடல்நலம் கெடுவதற்கு அதிகாரம் உண்டு. சகோதர யுத்தம், சகோதர வார் வருது சாமி. யுக்ரைன் வார் மாதிரி, இஸ்ரேல் காசா வார் மாதிரி வருது. உங்களுக்கு அவருக்கும் லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வருது, கடன்காரனுடைய தொல்லை வருது, வீட்டில் தீ விபத்து ஏற்படுது, எச்சரிக்கையாக இருக்கணும். சுனாமி, பூகம்பம் இதிலெல்லாம் போய் சிக்கக்கூடாது வெளிநாட்டில் உள்ளவங்க. ரைட்டு. அங்கிருந்து வாங்க. 30 மார்ச் 2024 முதல் 24 ஏப்ரல் 2024 இந்த காலகட்டம் உங்களுடைய இளைய சகோதரியின் மூலமாக ஒரு சிறு அதிர்ஷ்டம் வரக்கூடியது, தொழில் ரீதியான ஒரு அதிர்ஷ்டம் வரக்கூடிய காலகட்டம். மனைவிக்கு ஏற்கனவே கம்மல், நெக்லஸ் ஏதாவது வந்து வச்சுருந்தா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு மூட்டி மீண்டும் அவள் கையில் கொடுக்குற காலம் இந்த 30/3/24 முதல் 24 ஏப்ரல் 24 என்ற காலகட்டம். மீண்டும் சிறு முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டம், தொழிலில் கொஞ்சம் வருமானம் வரக்கூடிய காலகட்டம். அதை வச்சு வீட்டு உபயோகப் பொருட்களான வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், பழைய பொருட்களை போட்டு இஎம்ஐயில் புதுசு வாங்குறீங்க. மீண்டும் வந்து 19 மே 24 முதல் 12 ஜூன் 24 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? தொழிலில் ஒரு பிராமண பெண் இல்லைன்னா ஒரு பிராமண ஆண், ஆமாம், அவரை மீண்டும் கூட்டு சேர்த்துக்கிட்டு சில தொழில் முயற்சிகள் பண்ணுற காலகட்டங்க. தொழிலில் வந்து சில புது யுக்திகளை வந்து செயல்படுத்தி வெற்றி காணும் காலகட்டம். பிறகு 29 ஜூன் 2024 முதல் 15 நவம்பர் 24 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டத்தில் தான் மனைவியின், அதாவது உங்களுடைய எதிர்பாலனத்தினுடைய உடல் பாதிப்பு ஏற்பட்டு அதுக்காக கொஞ்சம் செலவினம் வரக்கூடிய காலகட்டம். சமூகம் பகையாகக்கூடிய காலகட்டம், நட்பு வட்டாரங்கள் பகையாகக்கூடிய காலகட்டம், தொழில் வகையான பார்ட்னர்ஷிப்பு வந்து என்னுடைய பங்கை கொடுத்துட்டு நான் போகிறேன்னு சொல்கிற காலகட்டம். பிறகு 1 மே 2024 முதல் 14 மே 2025 இந்த காலகட்டம். இவ்வளவு நாள் வண்டி நல்லா போயிட்டு இருந்தது. எவ்வளவு நாள்? 23 ஏப்ரல் டு 24 ஏப்ரல். ஓடி ஓடி பல பக்கமாக ஓடி ஓடி வாய்க்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னீங்க. இப்போ பிச்சை எடுத்தானாம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னானா அனுமார்ன்ற மாதிரி இருக்குது. 1 மே 2024 முதல் 14 மே 2025 வரலும் உங்களுக்கு பலவிதமான பணமுடை வருகிறது, பலவிதமான வந்து என்ன பொருளாதார தடை வருகிறது. பணமுடை வருகிறது, பொருளாதார தடை வருகிறது. மொத்தத்தில் அறிவு வேலை செய்யல சாமி, புத்தி வேலை செய்யல சாமி. அப்படிப்பட்ட ஒரு காலமாக இருக்குது. 1 மே 2024 டு 14 மே 2025 பிச்சை எடுக்காத குறையாக இருக்குது. பணத்துக்காக எல்லா இடத்துலையும் அலையிறீங்க, லோன் போடுறீங்க. ஆமாம், சில பேருக்கு வந்து ஜூதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நேராக மொத்த பணத்தை இருக்கிறதையும் கொண்டு போய் விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதையும் விட்டுருவீங்க ஆன்லைன் ரம்மியில். எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு அங்கேருந்து 8/10/24 ஒரு விமோச்சனம். அடுத்த செகண்டு பாதாளத்தில் விழுந்து சாக போகிறீங்கன்னும் போது திடீர் அப்படின்னு ஒரு கயிறு வருது, சக்குன்னு பிடிச்சி மேலே வந்தால் ஜோதிட சத்குருஜி மேரு வாக்கு தான் அது. ஆமாம், அந்த 8/10/24 4/2/25 சர்வைவலுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இந்த நேரத்தில் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே 1 மே 2024 8/10/24 வரலும் நீங்கள் வேலை ஆப்பிட்டாலும் கூலி ஆப்பிடல. இப்போ 8/10/24 அப்புறமா அந்த 1 மே 2024 கடந்த 3 மாத சம்பளத்தையும் மொத்தமாக கொடுக்குறான். வச்சுக்க, இன்னொரு 1 மாதம் போனஸாக தரேன், இனிமேல் வேலைக்கு ஒழுங்காக வந்துடுன்றான். அதுதான் 8/10/24 முதல் 4/2/25. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல
திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. பிறகு அங்கிருந்து வாங்க. 20/10/24 முதல் 21 ஜனவரி 25 வரை என்ன மாதிரி நேரம்? பின்மண்டில் அடிபடுற நேரம், தாய் தந்தையருக்கு உடல்நல பாதிப்பு வர நேரம். ஆமாம், வண்டி வாகன விபத்துகள் எச்சரிக்கை, இல்லைனா வேட்டு விட்டுரும். அந்த மாதிரி காலகட்டம் தான் 20/10/24 முதல் 21 ஜனவரி 25 வரை. பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 20/10/24 அப்புறமா வீடு மண் மனை வாசல் கூட இஎம்ஐ கட்ட முடியாமல் ஏலத்துக்கு போகிற நேரம் தான் 20/10/2024 முதல் 21 ஜனவரி 25. பிறகு அங்கிருந்து வாங்க 28 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025. இந்த காலகட்டம் முழுக்க ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் தொழில் மூலமாக, முயற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரி மூலமாக, தம்பி மாதிரியான ஆளுங்களால், தங்கச்சி மாதிரி ஆளுங்களால், வெளிநாட்டின் மூலமாக, தொழில்துறை மூலமாக, புது தொழில் ஆரம்பத்தின் மூலமாக ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் கைகூடும். தொழிலில் சில நல்ல ஆதாயங்களும் பொருளாதார உயர்வும் ஏற்படும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க, கார்மெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல நேரம். பிறகு அங்கிருந்து வாங்க 2/4/2025 டு மீண்டும் தலையில் அடிபடுறதுக்கான காலம் உண்டு. இந்த புத்தாண்டு நிறைவடையக்கூடிய 13 ஏப்ரல் 25 வரலும். அங்கிருந்து வாங்க 29 மார்ச் 2025 கண்டச்சனி முடிஞ்சு அஷ்டமச்சனி ஆரம்பமாகுது. அதனால் உடனடியாக மெடிக்ளைம் பாலிசி போட்டுக்கோங்க. இல்லைனாக்கா உங்களுக்கு வீட்டை சொத்து இருந்தால் சொத்தை விற்று தான் உங்கள் உடல்நலத்தை காப்பாற்றிட்டு வர முடியும். பார்த்துக்கங்க, சொல்லிவிட்டேன். அப்புறம் சொல்லலைன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் குடும்பத்தில் மனைவி மக்கள் எல்லாருக்கும், தாய் தந்தை உங்களுடைய பராமரிப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் மெடிக்ளைம் பாலிசி போட்டுக்கோங்க. சரியா சாமி? பிறகு இந்த தமிழ் புத்தாண்டு நிறைவடையக்கூடிய நாளில் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? ஆரம்பம் சொல்லிட்டோம். நிறைவடையக்கூடிய நாள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரே பொய் பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆமாம், இப்போ காலையில் பணம் தரேன்றவனுக்கு சாயந்தரம் தரேன்னுவீங்க, சாயந்தரம் தரேன்றவனுக்கு காலையில் தரேன்னுவீங்க, மத்தியானம் தரேன்றவனுக்கு ஈவினிங் தரேன்னுவீங்க. இப்படி ஒன்று மாற்றி பொய் பேசக்கூடிய காலகட்டம்தான் இந்த தமிழ் புத்தாண்டு நிறைவுறும் 13 ஏப்ரல் 2025 அன்று உங்கள் மனோநிலை. சரியா? பிறகு இந்த தமிழ் புத்தாண்டு பலாபலன்கள் 15 நிலையில் நான் சொன்னதை நீங்கள் மட்டும் பயனடையாமல் மற்ற சிம்மராசி அன்பர்களுக்கும் இதை ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு வருட காலத்திற்கு சிம்மராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையிலும் நான் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர்
மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.